ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பொரியல் பண்ண போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் வந்துட்டு பொரியல் பண்ணி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு நான் வந்து கழுவி வச்சுருக்கேன். நாங்கள் வந்து பெரிய பெரிய கிழங்காக இருந்தாலும் நேற்றே அவிச்சு சாப்பிட்டோம். மீதி இருந்த குட்டி குட்டி கிழங்குல வந்துட்டு நீ பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு கிழங்கை கழுவிட்டு மேலே உள்ள தோலை வந்து நம்ம சீவிடணும். சீவிட்டு நம்ம வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கிழங்கு கட் பண்ணிவிட்டு கழுவணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்புறம் வந்துட்டு நம்ம சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் இது 3 சேர்த்து நம்ம வந்துட்டு தாளிச்சிடணும். கருவேப்பிலை என்னோடது கொஞ்சம் காஞ்சி போச்சு, அதனால் இருந்ததே நான் போட்டுட்டேன். தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சக்கரவள்ளி கிழங்கு, அதை வந்து நம்ம தூக்கி கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். இந்த எண்ணெயிலே வந்துட்டு கொஞ்சம் வேகும்போது அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கிறது லைட்டாக எல்லோ கலரில் மாறும். அப்போ மாறும்போது நம்மளுக்கு சட்டியில் வந்து அந்த கிழங்கு வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கிளறி விட்டு கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்து கிளறி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக வச்சிடக்கூடாது, கம்மியாக தான் வைக்கணும். ஏன்னா சீக்கிரமாக சக்கரவள்ளி கிழங்கு வந்துடும். அதே மாதிரி நல்லா வெந்து போச்சுன்னா அப்படியே மாவாக போயிடும் கிழங்கு ஃபுல்லாக. அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் அது வெந்துரும்ல, வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் வேகணும். அதனால் தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்களா தண்ணிலாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ வந்து மசாலா என்ன பொடி சேர்க்குறேன் அப்படின்னா கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா போட்டு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து மசாலா போட்டதே அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கும்போது சூப்பராக வந்துட்டு வாசனை சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு அதை விட செம்மையாக இருக்கும். லைட்டாக இனிப்பாக அப்புறம் காரம், உப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அப்படி பொரியல் பண்ணி சாப்பிடல அப்படின்ட்டா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை வந்து நம்ம பண்ணணும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி விஜயோட லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை, இதான் வந்துட்டு விஜயோட லஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.